தந்து புகழ் மாலை பல கோடி தினம் தந்து எம்மோடு வாழ்வாய் என்னாலும் அன்பெனும் திசை கூட்டியமை வாழ்த்தி அருள் காட்டும் வல்லாரி அம்மன் தாயே சரணம் சரணம். கிறிஸ்தவர்கள் இயேசுநாதர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளார்கள். முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளார்கள். இந்துக்கள் உருவ வழிபாட்டின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அதேபோல் இந்த கதையில் வரும் சின்னராசாவும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையே இந்த கதை. ஊர் உலகத்துல 1000 பேர் 1000 பேசுவாங்க. நீ யாரு எதை சொன்னாலும் நம்பாத. சாமி கிட்ட போன உன்னோட ஆத்தா நான் தான் கண்ணு. என்னது சொத்து பூரா அந்த பையன் சின்ராஸ் பேர்ல இருக்கு? ஆமா, சின்ராஸ் அம்மாவுடையதான் இந்த சொத்து மொத்தம். அந்த அம்மா சாகும்போது இருந்த உயிர் தான் இது. சின்ராசு கல்யாணம் நடந்து கொண்டாட்டி சம்மதத்தோட தான் இந்த சொத்தை விற்கவோ வேற ஒருத்தருக்கு மாத்தவோ சாத்தியம். சாப்பிட்டியா கண்ணு? வாடா கண்ணு, முதல்ல போய் சாப்பிடலாம். சொத்து பூரா அந்த பய பேர்ல இருக்கு. அவ இப்பவே 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கா. நம்ம நிலைமை என்ன ஆகும்? என்ன கண்ணு, வாழைத்தார எத்தனை போயிருக்கு? 6 லாரி போயிருக்கு. சரி, சாப்பிட்டு வரும்போது வெள்ள மண்டியில இருந்து பணத்தை வாங்கிட்டு வா. ஆட்டு. ஏன் கண்ணு, இப்ப நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாரு கணக்கு பிள்ளை, அவரு எவ்வளவு படிச்சிருக்காருன்னு தெரியுமா கண்ணு? அவ்வளவு இங்கிலீஷ் படிப்பெல்லாம் படிச்ச கணக்கு பிள்ளை எதுக்கு கண்ணு நம்ம கிட்ட கைய கட்டி நிக்கிறாரு? அப்படியா? அப்போ நாம இங்கிலீஷ் படிப்பெல்லாம் படிச்சிருந்தா கூட நம்ம கிட்ட காசு பணம் இல்லன்னா இன்னொருத்தர் கிட்ட கணக்கு பிள்ளை மாதிரி கைய கட்டித்தான் நிக்கணும். பெரிய மனுஷனா இருக்கு சரி கண்ணு, ஆனா இன்னொருத்தர் கிட்ட கைய கட்டி நிக்கணுமே. ஓ, நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் தலை நிமிர்ந்து நிக்கணுமா
இல்ல இன்னொருத்தர் கிட்ட கைய கட்டி நிக்கணுமா? என் தங்கம், இந்த பாலை குடிமா. ஆத்தா பிரியமா குடுக்கறேன்ல, குடிமா. சின்ராசு, நீ தலை நிமிர்ந்து நிக்கணும்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதுல புண்ணியம் இல்ல. நம்ம தோட்டத்துல இருக்க எல்லா வேலையும் நீ கத்துக்கணும். ஏத்த இறக்கிறதுல இருந்து ஏறு ஓட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தெரிஞ்சிருந்தாதான் உன்னை யாருனாலையும் ஏமாத்த முடியாது. அப்பதான் கண்ணு நீ சீக்கிரம் பெரிய மனுஷன் ஆகலாம். அப்படியாத்தா? அப்படின்னா நான் பள்ளிக்கூடமே போக மாட்டேன். இன்னையில இருந்து நான் படிக்காத மேல. சின்ராசு, ஆத்தா, இங்க வாப்பா. என்னாத்தா? சின்ராசு, இது என்ன தெரியுதாப்பா? ஐயோ, இது சாராயா. ஒரு நாள் வேலைக்காரன் குடிச்சுங்காட்டிக்கு ஐயா சாட்டு வாசி அடிச்சு போடுச்சு. ஆமா, அன்னைக்கு வேலைக்காரன் அடிச்சாரு. இப்ப தினம் அவர் இதைத்தான் குடிக்கிறார். இல்லையாத்தா, இதுல ஐயும் குடிக்காது. இல்ல கண்ணு, இப்ப பழகிட்டாரு. தினம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன போட்டு அடி அடி நடிக்கிறார். நீ இங்கே இரு கண்ணு, இது உங்க ஐயன்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்த வேலைக்காரனுக்கு அறிவே கிடையாது. ஓமதிராவத்தை எந்த பாட்டில வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. இந்தா. ஆமா, பச்சை 4 நாளா பள்ளிக்கூடமே வரலின்னு வாத்தியார் சொன்னாரு. நான் தான் வெளியூர் போயிட்டேன். என்ன ஏதுன்னு நீயாவது கேட்கப்படாதா? ஏதாவது கேட்டா எழுத்து பேசுறான். மீறி கைய ஓங்கணும்னா மூத்த குடி புள்ளைய போட்டு அடிக்கிறா பாருன்னு ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. ஆமா, இப்ப எங்க அவன்? முன்னாடி நிக்கிறான், அனுப்பி வைக்கிறேன். 4 போடு போடுங்க. கண்ணு, உங்க ஐயன் கூப்பிடுறாரு, நாங்க போயிடாத கண்ணு. அவரு ஒண்ணு அடிச்சு போடுவாரு. எதுக்கு அடிக்கிறது? நான் போய் கேட்க தள்ளு. ஏண்டா, 4 நாளா பள்ளிக்கூடமே முடியாம எத்தனை நாளாடா இந்த மட்டம் போடுற பழக்கம்? உனக்கு இந்த கிண்டு பழக்கம். ஏடா, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னடா பதில் சொல்ற? நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ பதில் சொல்லு. அடவா ராஸ்கல், என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. குத்தி குத்தி கேட்டு போச்சா? ஊபத்தியும் கெட்டு போச்சு. திருப்பால் அடிப்பேன். எதுக்காக பேசுற? உன்னை என் புருஷன் போட்டு அடிச்சதுல என் புள்ள 4 நாளா சோறு தண்ணி இல்லாம ஜோரத்துல கிடக்குறான். நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். என் வயித்தா வளர புள்ளைய வேணா எடுத்துக்கோ. இந்த புள்ளைய காப்பாத்திடுமா. அக்கா, ஆத்தா, என் ரத்தத்தை உனக்கு காணிக்கையாக்குறேன். எப்படியாவது இந்த புள்ளைய காப்பாத்திடுமா. என்ன பாம்பு? பாம்பு பாம்பா? ஆமா, அது நாக பாம்பா தார பாம்பான்னு ஒண்ணுமே புரியல. நாங்க உள்ளமா அது கட்டு முடிய கடைசியா பயங்கர விஷயமுங்க. நிறுத்தியா? சாதாரண பாம்பு போய் எப்படி கிடக்குறீங்க? என் மாமன் சின்ராஸ் கிட்ட போய் கையில புடின்னு நான் சொன்னா உடனே புடிச்சிருவான். அதுக்கு இல்லைங்கம்மா, இருக்கிறதெல்லாம் காட்டு பாம்பு, விஷம் அதிகம். பட்டுன்னு போட்டுச்சுன்னா அப்புறம் என்ன மருந்து போட்டா ஒன்னும் ஆகாது. சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்காத. போய் ஒரு கடி எடுத்துட்டு வா, நானே அந்த பாம்பு அடிக்கிறேன். ஆத்தா, நான் குடிச்சிட்டேன். ஒரே இடத்துல விழுந்தா பூஜை பண்ணிட்டு சாமி என்னைக்கா ஊருக்கு கூட வந்துட்டு வருது. குடியா மகமாய்க்கு ஆராதனை பண்றது கூட அட்ஜஸ்ட் பண்றேன். எனக்கு முக்கியமான தேர்தலுக்கு போகணும், சீக்கிரமா வாங்க. என்னங்க கொஞ்சம் இருங்க. கேளுங்க, நீங்க பாட்டு தேர அப்படியே திருப்பிட்டு போனா என்ன அர்த்தம்னு வேண்டாம். அங்க பாருங்க, எங்க பொம்பளையில எல்லாம் தேங்காய் பழ தட்டோட பூசிக்கு தயாரா இருக்கிறாங்க. தேர எங்க தெருவழியா விட்டு பூசி எல்லாம் முடிச்சு அப்படியே சுத்தி ஊருக்குள்ள போயிருங்க. என்னங்க இது அக்கிரமா இருக்குது? அரிசன தெருவுக்குள்ள தேர கூப்பிடுறாங்க. கொஞ்சம் வாங்க. என்னடா திடீர்னு பண்ணாட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? அது என்ன சாமி, என்ன பேரு, அது எந்த காலத்துல ஹரிஜன காலத்துக்குள்ள வந்திருக்கு? நீங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க. இது வரைக்கும் சாமியோட எங்க காலனி வழியா வந்ததில்ல. ஆனா இந்த வருஷம் வரலாம்னு சின்ராஸ் ஐயா தான் சொல்லியிருக்காரு. என்ன சின்ராஸ்? சின்னராசுனா ஊருக்கு முதல் மரியாதைக்காரனா இருக்கலாம்.
அதுக்காக இதை நாங்க ஒத்துக்கணுமா என்ன? அது சரிங்க, நாங்கெல்லாம் எந்த விதத்துல குறைச்சலா போயிட்டோம்னு வேற எங்க தெருவழியே விட மாட்டேங்கிறீங்க. கூடா வாய, எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஜாதி வித்தியாசம் இல்ல? என்ன ஜாதி வித்தியாசம்? எலெக்ஷன் நேரத்துல ஓட்டு கேட்கறதா வீடோட வந்து எங்களை கும்பிடுறீங்களே, அப்ப ஜாதி வித்தியாசம் தெரியலையோ? இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வாய் கொடுப்பு அதிகமா போச்சு. டேய், உங்க தெருப்பக்கம் வராது என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா? என்ன பண்ணுவோண்டி? அடச்சி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இந்த பாருங்கயா, ஏன் நீங்களே எடுத்துட்டு வரலீங்கன்னா நாங்களே எடுத்துட்டு வந்துருவோம். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டீங்களாடா? எவன்டா தேள் எடுக்கிறவன்? இதெல்லாம் கேட்க நமக்கு யாருமே இல்லையா? நாமெல்லாம் மனசுக்குள்ளதான் சாமி கும்பிட்டுக்கணும். தலை விதி. ஏழை பாழனா எடுத்தறிஞ்சு பேசுறாங்க. எடிடா மேளம் அடிடா தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம். எடிடா மேளம் அடிடா தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம். எடிடா மேளம் அடிடா தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம். பாடுற பாட்ட காதுல போடு, போட்டாதாண்டா உருப்படு நாடு. நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு. தாந்தையத்தக தாந்தையத்தக தீந்தையத்தக தானே தானே தானே. உழைச்சி பாரு யோகம் வரும், ஓஞ்சி கிடந்தா தூக்கம் வரும். விளையும் பூமி அது தாண்டா சாமி, ஒரு போடாத பாரு வரமே தரும். பரப்பும் வயலும் இருக்கும் வரைக்கும் கவலை இல்ல, ஏறு கூட்டி சோறு போடும் நம்ம ஜாதிதான். நாட்டுக்குள்ளே ரொம்ப ரொம்ப நல்ல ஜாதிதான். இதுக்கு